Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் ஜாரி குண்டலாம்பட்டி அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நுழைவு வாயில் பகுதியில் ஆக்கிரமிப்பால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் ஜாரி குண்டலாம்பட்டியில், அதாவது சங்ககிரி மெயின் ரோட்டில் இந்த பள்ளிகளில் 1300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இது நகரப்பகுதி என்றாலும் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக புத்தூர், அக்கரகாரம், அரியானூர், சீரகப்பாடி, பூலாவாரி, பாரப்பட்டி என்னென்ன கிராமங்களிலிருந்து மாணவ மாணவிகள் அரசு பஸ்களிலும் சைக்கிள்களிலும் கல்வி பயின்று வருகின்றனர். தற்போது இந்த 2 பள்ளிகளின் நுழைவாயில் பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பு கடைகள் 20க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகள் ஆக்கிரமித்துள்ளன. இது குறித்து ஏற்கனவே மாணவ மாணவிகள் மலஜலத்தில் மிதித்து பள்ளிக்கு வருவது குறித்து தமிழ்தடம் செய்தியில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியின் எதிரொலியாக ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் கண்துடைப்பாக 2 கடைகளை மட்டுமே எடுத்து சென்று விட்டனர். தற்போது கடையில் ஆக்கிரமிப்பு தொடர்ந்து இருப்பதால் அந்த மாணவ மாணவிகள் சந்து பொந்துக்குள் நுழைந்து செல்லும் நிலையை தான் நாம் காண முடிகிறது. இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்முடன் இணைந்துள்ளார் வெங்கடேஷ். அவரை கேட்கலாம். சார், எந்த மாதிரி பிரச்சனை இந்த பள்ளியில் நீண்ட நாளாக இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது? மாணவ மாணவிகள் மலஜலத்தில் மிதிச்சுக்கிட்டு உள்ளே போட்டிய சூழல் இருக்குது. இதை பற்றி என்ன சார்? சார், தொடர்ந்து பார்த்தீங்களா இங்கே ஆண் பெண் இருப்பாளர் பெண்கள் ஸ்மார்ட்டுங்கிற கல்வி நிலையம், அந்தாண்ட பின்னாடி பார்த்தீங்களா ஸ்மார்ட் கல்வி நிலையம் இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தனி பள்ளி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலே பார்த்தீங்களா தனிநபர் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. இது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இருந்தாலும் இது மாநகராட்சியினுடைய கையூற்றல் பெற்று இங்கே குத்தகைதாரர்கள் இந்த வண்டியை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்து தினம் ஒரு வசூல் செய்கிறாங்க. இது பார்த்தீங்களா அரசு இது உடனடியாக கவனம் செலுத்தி இங்கே படிக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், நான் பார்த்தீங்களா என்னோட பையனை இங்கே தான் படிக்கிறான், ஏதோ என்னோட பெண் குழந்தை இங்கே தான் படிக்குது. ஆனால் அரசு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் பெண்களுக்கு உத்தரவாதம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இதுபோல் இருக்கக்கூடிய பள்ளிக்கு முன்பு ஏதோ பாலடைந்த இருக்கக்கூடிய வாகனம் எல்லாம் நிறுத்தி கொண்டு இங்கே ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஆக்கிரமிப்பு காரணமாக நடைபாதை புறம் ஆக்கிரமித்து விட்டது. மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வந்த நடைபாதை ஆக்கிரமிப்பதன் காரணமாக தற்போது அவர்கள் சாலையில் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது குறித்து விளக்குவதற்காக பள்ளியில் பெற்றோர், அதாவது வெங்கடேசன் இணைந்துள்ளார். வணக்கங்க. பெற்றோராக நான் பேசுகிறேங்க. எங்கள் பிள்ளையை கொண்டாந்து விட்றப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னாடிங்க +2 படிக்கிற பிள்ளை ஒன்று மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. அதுக்கு 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க. எல்லா பேரண்ட்ஸ் பூரா ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் பைக்கெல்லாம் பார்க் பண்ணதுனால அந்த 108 போகிறதுக்கே வழி இல்லாமல் அந்த பாப்பாவையே நாங்கள் பேரண்ட்ஸ் தான் கொண்டு ரோட்லேயே நிறுத்தி நெடு ரோட்டில் நிறுத்தி ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினோம். அந்த இடையூறுலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றினா ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற பைக்கெல்லாம் கொண்டாந்து இங்கே பார்க் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எந்த ஒரு நிலைப்பாடுலையும் 108 இருந்தாலும் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் கார் வருது, ஆட்டோ வருது, எல்லாமே ஈஸியாக போயிட்டு வரலாங்க. இந்த ஆக்கிரமிப்பு எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு மாநகராட்சிக்கு கேட்டுக்கொள்கிறோம். கலெக்டருக்கும் நாங்கள் பெட்டிஷன் எழுதி வச்சுக்கிறேன். அன்றைக்கி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கலெக்டர் வரதான் சொன்னாங்க. பெட்டிஷன் எழுதி வச்சுருந்தேன். 300க்கும் மேற்பட்ட நபர்கிட்ட நான் கையெழுத்து வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கி கலெக்டர் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்க. அதனால் பெட்டிஷன் வீட்டில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் நேரடியாக போய் மனு கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. பையனை கூட்டிகிட்டு விட்டுட்டு போவேன். அதனால் ரோடு கிராஸ் பண்ணுற இடத்துலையும் அந்த இடத்துலையும் டிராஃபிக்கு, இந்த இடத்துலையும் டிராஃபிக்கு. அதனால் இந்த வண்டி இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆக்கிரமிப்பை மாநகராட்சி அகற்றி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அவலத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சரி, காவல்துறையும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி உடனடியாக களமிறங்கி பள்ளி மாணவ மாணவிகளின் எதிர்கால நலன் கருதி உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பெற்றோர் மட்டுமின்றி அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அவர்களின் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் செவி கொடுத்து சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.